கால் மாறி ஆடிய படலம் 24. விக்கிரம பாண்டியன் தனது மகன் ராஜசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு கொஞ்ச நாட்களில் அவர் ஈசனின் திருவடியை அடைந்தார். ராஜசேகர பாண்டியன் மிகவும் திறம்பட ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் சோழ நாட்டு ஆஸ்தான வித்வான் இவரை பார்த்து பரிசு வாங்கிறதுக்காக வராங்க. அப்போ எங்களுடைய அரசன் கரிகால பெருவளத்தான் ஆயக்கலைகள் 64ஐயும் திறம்பட கற்றுக்கொண்டு மதியுக மன்னனாக ஆட்சி செய்கிறார். அவர் உங்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசினார். அதாவது 64 கலைகளில் 63 கலைகளை மட்டுமே கற்றுக்கொண்ட ராஜசேகர பாண்டியன் அவருக்கு பரதக்கலை வராது போலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அரசர் சொல்கிறாரு, கோபப்படாமல், அப்படியா, சகலகலா வல்லவனாக அவர் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குறும்பாக புலவர் சொல்கிறாரு, அப்படியானால் உங்களுக்கு பரதக்கலை வரலையோ அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அரசர் சொல்கிறாரு, நடராஜ பெருமான் ஆடும் ஆட்டத்தால் தான் இந்த உலகமே இயங்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு சமமாக நான் எப்படி ஆடுவேன்? அது சிவ நிந்தனை செய்த மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே புலவர் சொல்கிறாரு, தங்களுடைய மனம் அறிந்து பேசாமல் தவறாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள் சொல்லிட்டு மறுபடியும் அவரை புகழ்ந்து பாடி நிறைய பொன்னும் பொருளும் பெற்று சொல்கிறாரு. சொக்கநாதர்கிட்ட போய், சொக்கநாதரே, இதுவும் உங்கள் திருவிளையாடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உங்களுடைய திருவுள்ளப்படி நான் பரதக்கலையை கற்றுக்கொள்கிறேன். மற்றவங்க என்னை என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் பாண்டிய நாட்டிற்கு என்னால் துளி அளவு கூட இழிவு ஏற்படக்கூடாது. நான் பரதத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். தங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் வேணும் சொல்கிறாரு. கருணையே வடிவான ஈசன், இந்த பரதத்தை கற்றுக்கொண்டு இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்று, எனது ஆசிகள் என்றும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பரதக்கலையில் சிறந்து விளங்கும் ஆசானை அழைத்து அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்கிட்ட இவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கும் போது இது சாதாரணமானது அல்ல. அதாவது 7 ஸ்வரங்கள், 9 நவரசம், 10 வகை மெய்ப்பாடு, 24 வகை அபிநயம் எல்லாத்தையும் முறைப்படி கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே கால் வலி, உடல் சோர்வோட பஞ்சனையில் வந்து படுத்துறாரு. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, சாதாரண மனிதன் எனக்கே பரதக்கலை கற்றவுடன் கால் வலியும் உடல் சோர்வும் ஏற்படுகிறது. வெள்ளி அம்பலத்தில் நித்தமும் திருநடனம் ஆடும் நடராஜருக்கு எப்படியெல்லாம் உடல் சோர்வும் உபாதையும் ஏற்பட்டிருக்கும். அவரும் பாவம் தானே. ஆனால் ஏன் காலை தூக்கி கொண்டே இருக்கிறார்? எத்தனை யுகங்களாக தான் இப்படியே ஆடிக்கொண்டே இருப்பார்? காலை மாற்றி ஆடக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு நேர கோயிலுக்கு போய், வெள்ளியம்பல திருக்கூத்து நடராஜ பெருமானே, தரை மீது பதித்திருக்கும் திருவடியை தூக்கி அருள வேண்டும். மேலே தூக்கிய காலை தரையில் பதிக்க வேண்டும். அதாவது காலை மாற்றி ஆடுங்கள், இல்லையேல் நான் இந்த இடத்துலையே உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையே போட்டுறாரு. கட்டளை போட்ட உடனே ஈசன் மனம் மகிழ்ந்து அவருக்காக காலை மாற்றி ஆடுறாரு. அந்த நடனத்தை எல்லாரும் பார்த்து மகிழ்கிறாங்க. எல்லோருக்கும் அருளும் ஆசீர்வாதமும் செய்கிறார் நடராஜமூர்த்தி.